அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKECE சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். கிட்டத்தட்ட எல்லா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லையும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பொறுமையாக ஒரு தடவை அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எந்த வித பயமும் இருக்காது. அதனால் ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே லைட்டாக ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ லென்த் இருந்தாலும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எதுக்காக இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க, அது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெஷர் அண்ட் கண்ட்ரோல் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட் இன்டென்சிட்டி, ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு மெஷர் அண்டு கண்ட்ரோல் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் தே ஆர் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னென்னு தெரியும். டிரான்ஸ்டியூசருங்கிறது என்னது? இட் வில் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம். அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வேறு ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டினா என்னது? வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு குவான்டிட்டி அல்லது பேராமீட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை அனதர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் எலக்ட்ரிக்கல் ஃபார்மாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வோல்டேஜாவோ, கரண்ட்டாவோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாவோ கிடைக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்டியூசருடைய அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ த அவுட்புட் ஆஃப் எனி டிரான்ஸ்டியூசர் வில் பி மோஸ்ட்லி லோ இன் மேக்னிடியூட். ஸோ கம்மியான மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ அப்போ கம்மியான மேக்னிடியூட் சிக்னலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக எதுவும் அனாலிசிஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்மியான சிக்னல், அதாவது லோ மேக்னிடியூட் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ அதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஆம்ப்ளிஃபையரை வச்சு நீங்கள் பண்ண முடியாது. சாதாரண ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 0.1 வோல்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட்டில் உங்களுக்கு மேக்னிஃபைடு வேல்யூ, அதாவது ஆம்ப்ளிஃபைடு வேல்யூவை நீங்கள் எடுக்கலாம். இதே இது உங்கள் இன்புட் சிக்னல் வந்து என்னவாக இருக்குன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ, உதாரணத்துக்கு 0.0001 அல்லது 0.01 அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கம்மியான மேக்னிடியூட், அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லோ மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான லோ மேக்னிடியூட் சிக்னல்ஸையும் ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு வெரி ஹை கெயின் ஆம்ப்ளிஃபையர் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹை கெயின் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து என்னது உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். ஸோ வெரி வெரி லோ மேக்னிடியூட் சிக்னல்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருக்கே போகிறோம். சரிங்களா? இதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 4 ஃபீச்சர்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்யூட்குள்ளே போகலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை கெயின் அக்யூரசி, ரெண்டாவது ஹை சிஎம்ஆர்ஆர். சிஎம்ஆர்ஆர் அப்படின்னா காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ, சிஎம்ஆர்ஆர். சரிங்களா? அடுத்து லோ டிசி ஆஃப்செட், லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருடைய ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருடைய சர்க்யூட் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி ஈஸியாக வரைகிறது, ஸோ அதை பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருக்கான சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமை ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வந்து A3 அப்படின்னு இருக்கீங்க. ஸோ ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை வரைஞ்சிட்டு இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, இதை வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருங்க. அதேமாதிரி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1, அப்படியே அங்கேருந்து கிரவுண்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா?
ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து என்னது, டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ்க்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ், டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ். ஸோ இது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபையர், இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் இன்புட்டில் ஒரு R1 ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் அங்கேருந்தே கிரவுண்டுக்கு ஒரு R2 ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து என்னது, டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ். அதே மாதிரி இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப்ளிஃபையர் வந்து இருக்குது, A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த A1 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வோல்டேஜ் V1 வந்து கொடுத்துருங்க. A2 பொறுத்த வரைக்கும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வோல்டேஜ் V2 வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக V1 V2 அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, V1ல் ஒரு வேல்யூவும் V2வில் ஒரு வேல்யூவும் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது 2 வேல்யூக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 1, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 0.923 அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ 0.923க்கும் 1 இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கம்மியான வேல்யூவையும் ஆம்ப்ளிஃபை பண்ண முடியுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் 2 இன்புட் கொடுக்குறாங்க, V1 V2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர் A1 A2 இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட்டாக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே தெரியும் வோல்டேஜ் ஃபாலோவருங்கிறது ஒன்றும் கிடையாது, அவுட்புட் எடுத்து அப்படியே இன்புட் சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து அப்படியே இன்புட் சைடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, இட் ஆக்ட் அஸ் எ வோல்டேஜ் ஃபாலோயர். அதே மாதிரி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பஃபர் ஸ்டேஜாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருக்கு A1 A2 அப்படிங்கிறது வந்து பஃபர் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ் வரைஞ்சிக்கோங்க. இன்புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 வோல்டேஜ் ஃபாலோயர் சர்க்யூட். சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸ் டெர்மினல் வந்து இங்கிட்டு வந்துடணும். ஸோ இங்கேயும் ப்ளஸ் டெர்மினல், இங்கேயும் ப்ளஸ் டெர்மினல். ஸோ V1 V2 இது ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் டெர்மினல்ஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த 2 பஃபர் ஸ்டேஜுக்கும் ஊடால வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் R. சரிங்களா? ஸோ அந்த R வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான சர்க்யூட் டயக்ராம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, இதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ், டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ். அதே மாதிரி இட் யூசஸ் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் A1 and A2. போத் A1 and A2 ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜஸ் ஆக்ட் அஸ் எ பஃபர் ஸ்டேஜ். இதுதான் சர்க்யூட் டயக்ராமுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ 3 ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ். இன்புட்டில் இருக்கிற A1 A2 இது ரெண்டுமே வந்து என்னது, பஃபர் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் மோடு. காமன் மோடுனா என்னென்னா, இந்த V1 V2 இது ரெண்டுமே ஈக்குவல் வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அவுட்புட் எப்படி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் மோடு, அதாவது V1 V2 ரெண்டுமே வேறு வேறு வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ அவுட்புட் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டெரிவேஷன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் மோடு. ஸோ காமன் மோடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, V1 V2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னா அது வந்து காமன் மோட். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து V1 வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே V1 வோல்டேஜ் கொடுத்தா இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும். டிஃபரன்ஷியல் இன்புட், அதாவது இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ் எப்பயுமே 0வாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வோல்டேஜ் V1 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கும், V1 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னது, V1. இதே மாதிரி V2, அப்போ இங்கே இருக்க வோல்டேஜ் வந்து என்னது, V2. ஏன் இங்கனக்குள்ளே V1 இருக்குது, டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டாலும் டிஃபரன்ஷியல் இன்புட் ஸ்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டிஃபரன்ஷியல் இன்புட்டுங்கிறது வந்து இது இந்த மைனஸ் டெர்மினலுக்கும் ப்ளஸ் டெர்மினலுக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் அது 0வாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கணும்னா இது ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ இது V1னா இதுவும் V1, இது V2 அப்படின்னா இதுவும் V2. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல V1 வோல்டேஜ், இந்த இடத்துல இருக்க வோல்டேஜும் வந்து என்னது, V2 வோல்டேஜ். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பார்க்குறது வந்து காமன் மோடு கான்ஃபிகரேஷன். ஸோ காமன் மோடில் V1 V2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ இந்த வோல்டேஜும் இங்கே இருக்க வோல்டேஜும் ஈக்குவல், அப்படி தானே? ஸோ V1 ஈக்குவல் டு V2 அப்படின்னா
ஸோ இந்த இடத்துல இருக்க வோல்டேஜும் இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே V1னா இந்த இடத்துலையும் வந்து என்னது V1 தான். ஸோ இங்கே V2னா இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கும், V2 இருக்கும். ஸோ அப்போ V1 V2 ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இங்கிட்டும் சேம் வோல்டேஜ், இந்த பக்கமும் சேம் வோல்டேஜ். அப்போ நோ கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் R. சரிங்களா? இப்போ ரெண்டும் வேறு வேறு வோல்டேஜ்னால் எப்படி இருக்கும், V1 மைனஸ் V2 டிவைடட் பை R தான் இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. ஆனால் நம்ம V1 V2 ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா தெர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ அப்போ இந்த R வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா இந்த R டேஷ் வழியாகவும் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, இந்த R டேஷ் வழியாகவும் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கிட்ட ஒரு கரண்ட் வருது. ஸோ இந்த கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே என்டர் ஆகாது. நமக்கு தெரியும் நோ கரண்ட் வில் என்டர் தி இன்புட் டெர்மினல். ஸோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையருடைய இன்புட் டெர்மினல்ஸ்க்கு உள்ளர எந்த கரண்ட்டுமே போகாது. ஸோ அப்போ இங்கிட்ட ஒரு கரண்ட் வருதுன்னா இங்கே வந்து என்டர் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அது இங்கே தான் வரணும். அதே மாதிரி இந்த R டேஷ் வழியாக ஒரு கரண்ட் வருதுன்னா இங்கே என்டர் ஆகாது, கண்டிப்பாக இந்த Rல தான் வரணும். ஸோ இப்போ இந்த Rல எந்த கரண்ட் ஃப்ளோவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ when V1 is equal to V2 there is no current flow through R, hence there is no current flow in R dash also. சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த A1 A2 ரெண்டுமே எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் ஃபாலோவராக ஆக்ட் பண்ணும். ஸோ வோல்டேஜ் ஃபாலோவர்னால் வந்து என்னது, அவுட்புட் ஜஸ்ட் ஃபாலோஸ் தி இன்புட் வோல்டேஜ். ஸோ அப்போ இந்த A1 உடைய அவுட்புட் வந்து இது V1 டேஷ், A2 உடைய அவுட்புட் வந்து என்னது V2 டேஷ். ஸோ அப்போ V1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், V1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு V1, V2 டேஷ் என்ன இருக்கும், V2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு V2ன்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது காமன் மோடு ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ when V1 is equal to V2 there is no current in resistance R and hence there is no current in resistance R dash, and your A1 and A2 will act as a voltage follower. Therefore you will get V2 dash is equal to V2, V1 dash is equal to V1. So this is called common mode of operation. Next we will go for differential mode of operation. So here differential mode means V1 not equal to V2. So this is called a differential mode. So when V1 is not equal to V2 means definitely there is a current flow, that is I will flow in R. சரிங்களா? ஸோ அப்போ ஆரில் வந்து கரண்ட் ஃப்ளோ கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அப்போ ஆரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா டெஃபினட்டாக ஆர் டேஷ்லையும் கரண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ டிஃபரன்ஷியல் மோடுனா என்னென்னா V1 இஸ் நாட் ஈக்குவல் டு V2. ஸோ V1 V2 ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் R வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். R வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால கண்டிப்பாக R டேஷ் வழியாகவும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது டிஃபரன்ஷியல் மோடு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் V0 என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போது இந்த நோடு A இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்குது, ஸோ அப்போ இன்புட் சைடு என்ன வோல்டேஜ் வருது, V1 டேஷ் தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ V1 டேஷ் வந்து என்ன ஆகுது, R1 வழியாக வருது. சரிங்களா? இங்கே பேரலாக கிரவுண்டுக்கு ஒரு R2 ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன வோல்டேஜ், ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல A அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோடு Aல என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வோல்டேஜ் இந்த V1 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, V1 டேஷ். ஸோ அப்போ V1 டேஷ் மல்டிப்ளைட் பை இந்த பக்கம் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ இந்த நோடு ஏல இருக்க வோல்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா V1 டேஷ் இன்ட்டு இந்த பக்கம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R2 divided by R1 plus R2 plus R2. ஸோ இதுதான் வந்து என்னது நோடு ஏல இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணும்போது இந்த வோல்டேஜை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா அடுத்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து எப்படின்னா V0 is equal to என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கங்க. ஸோ V0 equal to என்னென்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ V0 is equal to ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் டெர்மினலால் நமக்கு என்ன வோல்டேஜ் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன். ப்ளஸ்னால என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு
இந்த இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷனால நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் கெயின் என்னது மைனஸ் R2 டிவைடட் பை R1. ஸோ அப்போ மைனஸ் R2 டிவைடட் பை R1. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இந்த மைனஸ் சைடு இருக்கிறதுக்கு மட்டும் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ அப்போ மைனஸ் R2 டிவைடட் பை R1 இன்ட்டு என்ன வோல்டேஜ் இன்புட் சைடு இருக்குது V2 டேஷ். சரிங்களா, ப்ளஸ் இப்போ பாசிட்டிவ் சைடு என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பாசிட்டிவ் கான்ஃபிகரேஷனுக்கு அதாவது நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷனுக்கு கெயின் வேல்யூ என்ன 1 ப்ளஸ் R2 பை R1. சரியா, உங்களுக்கு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் பற்றி ஏற்கனவே ஐடியா இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையருடைய கெயின் வந்து என்னது 1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1. ஸோ 1 ப்ளஸ் R2 divided by R1 into voltage at the non-inverting input terminal. So voltage at the non-inverting input terminal. So இதான் non-inverting terminal. So இங்க என்ன voltage இருக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா V1 dash into R2 divided by R1 plus R2 ன்ட்டு. ஸோ அதை வந்து எழுதிக்கிறீங்க. சரிங்களா, ஸோ இதை வந்து எப்படி எழுதுகிறோம் R2 divided by R1 plus R2 into V1 dash. ஓகேவா, ஸோ இந்த இது வந்து எது இன்வெர்ட்டிங் மோடில் இருக்கக்கூடிய அவுட்புட். ஸோ இன்வெர்ட்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் மைனஸ் R2 பை R1 இன்ட்டு V2 டேஷ். இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னது நான் இன்வெர்ட்டிங். ஸோ நான் இன்வெர்ட்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் கெயின் என்னது 1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1. சரிங்களா, ஸோ 1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1 இன்ட்டு வோல்டேஜ் அட் தி நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். அதாவது நோடு ஏ கிட்ட என்ன வோல்டேஜ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ தான் வந்து என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் ஈக்குவேஷன் V0 ஈக்குவல் டு மைனஸ் R2 பை R1 இன்ட்டு V2 டேஷ் ப்ளஸ் 1 ப்ளஸ் R2 பை R1 இன்ட்டு R2 பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு V1 டேஷ். சரிங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் R2 divided by R1 into V2 dash plus இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் R1 plus R2 divided by R1 into R2 divided by R1 plus R2 into V1 dash அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு டேமும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிரும். ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் மைனஸ் R2 divided by R1 V2 dash plus R2 divided by R1 into V1 dash. சரிங்களா, ஸோ அப்போ இதில் R2 by R1ங்கிறது வந்து காமன் டேர்ம். ஸோ அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் V0 is equal to R2 divided by R1 into V1 dash minus V2 dash. ஸோ இதுதான் வந்து என்னது ஓவரால் அவுட்புட் V0. இப்போ நம்ம என்ன பண்ணணும் V1 டேஷு V2 டேஷ் இதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சர்க்யூட் டயக்ராமில் ஆம்ப்ளிஃபையர் A1 சைடை தனியாக எடுத்துக்கிறோம், அதே மாதிரி A2 சைடை தனியாக எடுத்துக்கிட்டு V1 டேஷ் என்ன V2 டேஷ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போது A1 சைடு எடுத்துக்கோங்க. ஸோ A1 சைடு வந்து என்னென்னா இப்போ எங்களுக்குள்ளே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த கரண்ட் வந்து இப்படியே வந்து இங்கே என்டர் ஆகாது, நமக்கு தெரியும் நோ கரண்ட் வில் என்டர் தி இன்புட் டெர்மினல். ஸோ அப்போ இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த கரண்ட்டு தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும், அப்படியே அதே கரண்ட்டு தான் என்ன ஆகும் இந்த பக்கமும் ஃப்ளோ ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னது V1 டேஷ் மைனஸ் V1 டிவைடட் பை R டேஷ். இந்த கரண்ட் வந்து என்னது V1 மைனஸ் V2 டிவைடட் பை R. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த A1 சைடுக்கான ஈக்குவேஷனை வந்து எழுதுகிறோம், அதாவது கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ V1 டேஷ் மைனஸ் V1 டிவைடட் பை R டேஷ். ஸோ இது இந்த கரண்ட்டு. இங்கே போகிற கரண்ட் வந்து என்னது V1 மைனஸ் V2 டிவைடட் பை R. சரிங்களா, ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இப்போ எழுதலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. A1 சைடுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு நம்ம டயக்ராமை வச்சு பார்த்தோம். ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு V1 டேஷ்னால் என்ன அப்படின்றத எழுதுங்க. ஸோ V1 டேஷ்ங்கிறது வந்து அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு இந்த டிவைடட் பை டேர்ம் இருக்குல்ல R டேஷ், இது ரைட் ஹேண்ட் சைடு போனால் வந்து நேரம் நியூமரேட்டர் சைடு வந்துடும். ஸோ அப்போ R டேஷ் டிவைடட் பை R, ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது V1 மைனஸ் V2 இருக்குது, இந்த மைனஸ் V1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் V1ஆக மாறிடும்.
சரியா? இதுதான் வந்து V1 டேஷ் உடைய ஈக்குவேஷன். ஏற்கனவே நம்ம V0 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் V1 டேஷ் V2 டேஷ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இப்போ V1 டேஷ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும், நம்ம A2 சைடு வந்து கரண்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன சொல்கிறது, I வழியாக, அதாவது சரி ரெசிஸ்டன்ஸ் R வழியாக போகிற கரண்ட்டு தான் கண்டிப்பாக A2 சைடில் உள்ள R டேஷ்லேயும் ஃப்ளோ ஆகும். புரியுதா? ஸோ இங்கே ஒரு கரண்ட் இருக்குது அப்படின்னா இந்த கரண்ட்டு தான் R வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கரண்ட் இப்படியே வந்து இங்கே என்டர் ஆகாது, கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் போகும். ஸோ அப்போ இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட்டு தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே உள்ள கரண்ட் என்னது, V1 மைனஸ் V2 டிவைடட் பை R. சரிங்களா? அதான் வந்து என்னது, இங்கே இருக்க கரண்ட்டு. ஸோ இந்த கரண்ட்டு இங்கே போகாது, கண்டிப்பாக இந்த பாத் வழியாக தான் போகணும். ஸோ அப்போ இங்கே போகிற கரண்ட் வந்து என்னது, V2 மைனஸ் V2 டேஷ் டிவைடட் பை R டேஷ். சரிங்களா? இங்கே எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு இந்த கரண்ட்டு ஈக்குவல் டு இந்த கரண்ட்டுன்னு எழுதணும். இப்போ இந்த கரண்ட்டு தான் இங்கேயும் போகுது. ஸோ அப்போ திஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் கரண்ட்டு. ஓகேவா? இது வந்து அனாலிசிஸ்க்காக தான், ரொம்ப இன்டெப்த்தாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இங்கிட்ட ஒரு கரண்ட் வருதுன்னா அந்த கரண்ட் தான் இங்கேயும் போகும். ஸோ இந்த கரண்ட் என்ன, V1 மைனஸ் V2 டிவைடட் பை R. இந்த கரண்ட் என்ன, V2 மைனஸ் V2 டேஷ் டிவைடட் பை R டேஷ். ஸோ அந்த ஈக்குவேஷனை எழுதுங்க, V2 டேஷை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு Rயில் போகிற கரண்ட் என்ன, V1 மைனஸ் V2 டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு R டேஷில் போகிற கரண்ட் என்ன, அதாவது A2 சைடு V2 மைனஸ் V2 டேஷ் டிவைடட் பை R டேஷ். சரிங்களா? இதை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா V2 டேஷ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ அதை பாருங்கள். ஸோ அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஸோ V2 மைனஸ் V2 டேஷ், V2 மைனஸ் V2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன, இந்த R டேஷ் இங்கிட்ட வந்துருச்சுன்னா நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ அப்போ R டேஷ் டிவைடட் பை R, இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ V1 மைனஸ் V2, இது வந்து சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இதிலேருந்து V2 டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த V2 டேஷை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ V2 டேஷ் அங்கிட்டு போயிடுச்சுன்னா V2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் R டேஷ் டிவைடட் பை R V1 மைனஸ் V2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் V2 டேஷ்க்கான ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச V0 ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அங்கே V1 டேஷ் V2 டேஷ்க்கு பதிலாக இந்த V1 டேஷையும் இந்த V2 டேஷ் ஈக்குவேஷனையும் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், V0 இஸ் ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R1 இன்ட்டு ஃபஸ்ட்டு V1 டேஷ் எழுதிக்கங்க. V1 டேஷ்ங்கிறது வந்து என்னது, R டேஷ் டிவைடட் பை R V1 மைனஸ் V2 ப்ளஸ் V1. ஓகேவா? இது வந்து V1 டேஷு. இப்போ மைனஸ் V2 டேஷ் எழுதணும். ஸோ இதை வந்து மைனஸில் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் V2, இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் R டேஷ் டிவைடட் பை R V1 மைனஸ் V2ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது, ஸோ இந்த டேர்மே 2 தடவை இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஒரு தடவை இருக்குது, இங்கே இன்னொரு தடவை இருக்குது. ஸோ அப்போ அது வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ 2 டைம்ஸ் அந்த டேர்மு ப்ளஸ் V1 மைனஸ் V2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா V1 மைனஸ் V2ங்கிறது வந்து ஒரே டேர்ம் தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், காமன் டேர்மாக வெளியில் எடுத்து எழுதிடுங்க. ஸோ எழுதிட்டிங்கன்னா என்ன வரும், R2 டிவைடட் பை R1 பிரேசஸில் வந்து என்ன வரும் அப்படின்னா 2R டேஷ் டிவைடட் பை R ப்ளஸ் 1, இந்த டேர்மு இந்த டேர்ம் இது வந்து காமனாக வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துருச்சுன்னா V1 மைனஸ் V2. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது ஓவரால் ஈக்குவேஷன் V0. ஸோ இதுதான் வந்து என்னது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருடைய ஃபைனல் அவுட்புட் ஈக்குவேஷன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட் ஈக்குவேஷன் இதுதான். சரிங்களா? சரிங்களா? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் R வந்து என்னது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சர்க்யூட்டில் ஒரு ரெட் கலர் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த R வேல்யூ வந்து 0வாக இருக்குது அப்படின்னா இந்த கெயின் டேர்ம், ஸோ இந்த டேர்ம் வந்து என்னது கெயின் டேர்ம், உங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருடைய கெயின் டேர்ம். ஸோ இந்த R வந்து 0வாக இருக்குது அப்படின்னா இந்த கெயின் வந்து என்னவாகும், இன்ஃபினிட் ஆகிடும். ஸோ இன்ஃபினிட் கெயினாக போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆரை வந்து எப்பயுமே ஒரு பொட்டன்ஷியோமீட்டரோட சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ ஆறுங்கிறது வந்து சம் வேல்யூ எப்பயுமே இருக்கும், ஜீரோவாகவே ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மினிமம் வேல்யூவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் பொட்டன்சியோமீட்டர். ஸோ பொட்டன்சியோமீட்டரை நீங்கள் வேரி பண்ண உங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையருக்கான கெயின் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு அவுட்புட்டில் ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். ஸோ வீடியோ லென்த்தாக இருந்தாலும் டாபிக் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த 25 நிமிஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் டாபிக் பற்றின கவலை உங்களுக்கு கிடையவே கிடையாது. வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்ஐசி லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை வந்து வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான வீடியோவை நம்ம அடுத்தடுத்த அப்லோட்ஸில் பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.